செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. டெல்லி உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் சனிக்கிழமை வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 25ஆம் தேதி காலை புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தகவல். புயல் உருவானால் ஓமன் நாடு பரிந்துரைத்துள்ள ரிமால் என்ற பெயர் சூட்டப்படும் என தகவல். இயற்கை எழில் கொஞ்சும் குற்றாலம் அருவிகளின் கழுகு பார்வை காட்சிகள். 7வது நாளாக அருவிகளில் குளிக்க தடை விதித்துள்ள நிலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சி. குற்றால அருவியின் மேற்பரப்பில் உள்ள வனப்பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழுவினர் ஆய்வு. வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டறிவதற்கான கருவிகள் பொருத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆலையில் பிக்சல் ஸ்மார்ட் போன்களை உற்பத்தி செய்ய ஃபாக்ஸ்கான் திட்டம். ஆலை தொடர்பாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக அரசு தரப்பில் தகவல். இந்த ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு இந்திய வீரர் அனுப்பப்படுவார் என அமெரிக்கா அறிவிப்பு. இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து மேற்கொள்ள உள்ள நிசார் பூமி ஆய்வு திட்டமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் எனவும் தகவல். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரளாவின் சதி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கேரள அரசின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்யாமல் வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுப்பியது தவறு என அறிக்கை. சாலை விதிகளை மீறியதாக தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க தொடங்கிய போலீசார் அதிக பயணிகளை ஏற்றி வந்ததாகவும் நோ பார்க்கிங் பகுதியில் பேருந்தை நிறுத்தியதாகவும் அபராதம் விதிப்பு. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என சவுக்கு சங்கர் உத்தரவாத மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சரை சவுக்கு சங்கர் ஒருமையில் அழைத்ததை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து. யூடியூபர் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைபர் கிரைம் போலீசார் முடிவு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக பொய்யான ஆவணங்களை உருவாக்கி பொதுவெளியில் அவதூறு பரப்பியதாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து விசாரிக்க திட்டம். தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்காடு மலைப்பாதையில் பயணிக்க அனுமதி இல்லை என சேலம் மாவட்ட போலீசார் அறிவிப்பு. அதேபோல் ஓட்டுநர் உரிமம் இல்லாத வாகன ஓட்டிகளையும் திருப்பி அனுப்பிய போலீசார். தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டது உயர்கல்வித்துறை. அரசு மற்றும் தனியார் உட்பட அனைத்து கல்லூரிகளும் கட்டண விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. சாயப்பட்டறை கழிவுகள் கலந்து ரசாயன நுரையுடன் தண்ணீர் வருவதாக விவசாயிகள் தகவல். காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை ஒட்டி மீண்டும் வடகலை தென்கலை பிரச்சனை. வடகலை பிரிவினர் மந்திர புஷ்பம் பாடுவதைப் போல தங்களையும் வேத மந்திரம் பாட அனுமதிக்குமாறு தென்கலை பிரிவினர் வாக்குவாதம். நெல்லை மாவட்டத்தில் பிடிப்பட்ட சிறுத்தையை அடர் வனத்திற்குள் விட்ட வனத்துறை. கூண்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட சிறுத்தை அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராவை நோக்கி பாய்ந்த காட்சிகள் வெளியீடு. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோருக்கு எதிராக தமது பாட்டி தந்தை ஆட்சி காலத்தில் சிஸ்டம் இருந்ததை ராகுல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அண்ணாமலை கருத்து. அன்றும் இன்றும் என்றும் காங்கிரஸ் மாறப்போவது கிடையாது என்றும் வலைப்பதிவு. பொறுமையை சோதிக்காமல் உடனடியாக இந்தியா திரும்புமாறு பாலியல் வழக்கில் தேடப்படும் தனது பேரன் பிரஜ்வலுக்கு தேவேகவுடா வேண்டுகோள். எங்கிருந்தாலும் உடனே வந்து சட்ட ரீதியிலான விசாரணையை எதிர்கொள்ளுமாறு திறந்த மடல். தம்மை பிரிந்து வாழும் மனைவி பீலா IAS கொடுத்த அழுத்தத்தால் தமது பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக புகார். முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கில் பீலா மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்து தேர்தல் முடிவுக்கு பின்னர் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக டாக்டர் ராமதாஸ் தகவல். தேர்தல் அறிக்கையில் திமுக கூறிய வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சனம்.
தலைநகர் டெல்லியில் நாளை முதல் மே 27ஆம் தேதி வரை கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்ற வானிலை எச்சரிக்கையை அடுத்து முன்னேற்பாடுகள் தீவிரம். ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சப்தர்ஜங் மருத்துவமனையில் தனி வார்டு திறப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கலாச்சார மையம் கட்டும் பணிகளை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிகளை மீறி கோவில் நிலம் மற்றும் நிதியில் கலாச்சார மையம் கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அரசு விளக்கம் அளிக்கவும் ஆணை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்பவர்கள் நிற்பதற்காக மறுசுழற்சி செய்த மரத்தில் உருவாக்கப்பட்ட மேடை. ஈஃபில் கோபுரம் முன் நடந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தியது போட்டி ஏற்பாட்டு குழு. டென்னிஸ் மைதானத்தில் 37வது பிறந்த நாளை கொண்டாடிய நட்சத்திர வீரர் நோவாக் ஜோகோவிச். ஜெனீவா ஓபன் போட்டியில் வெற்றியை பதிவு செய்தவருக்கு ஹாப்பி பர்த்டே பாடி வாழ்த்திய ரசிகர்கள். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள்.